ஹலோ தங்கங்களே, எல்லோருக்கும் என்னோட அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு நம்மளோட லஞ்ச் ரெசிபி தான் பார்க்க போறோம். உள்ளி சாம்பார், வாழைக்காய் பொரியல், பப்படம். உள்ளி சாம்பார் அப்படின்னா சின்ன வெங்காயத்துல சாம்பார் பண்றது. அப்ப நான் ஒரு 2.5 கப் பருப்பு எடுத்திருக்கேன், ஒரு 3 தக்காளி எடுத்திருக்கேன், கொஞ்சம் ஒரு 4-5 பச்சை கொத்தமல்லி எடுத்திருக்கேன், அதுக்கு தேவையான ஒரு மஞ்சள் பொடி ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டிருக்கேன், பெருங்காய பொடி போட்டிருக்கேன், தேவையான அளவு தண்ணி ஊற்றி குக்கர்ல வச்சிடறோம். என்னோட கைக்கு ஒரு 4 கை சின்ன வெங்காயம் போட போறேன். ஃபர்ஸ்ட் தேங்காய் எண்ணெய் அடுப்புல கடாய் வச்சுட்டு கடுகும் வெந்தயமும் தாளிச்சுக்கலாம், கருவேப்பிலை போட்டுக்கலாம், போட்டுட்டு தாளிச்ச பிறகு வெங்காயம் அது போட்டு நல்லா தண்ணி இல்லாம வதக்கி எடுத்துக்கலாம். வதக்கி முடிச்ச உடனே ஒரு 1/4 கிளாஸ் தண்ணி ஊற்றி மஞ்சள் பொடி போட்டு அந்த வெங்காயத்துக்கு தேவையான அளவு உப்பு போட்டு அதை வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். தென் குழம்புக்கு தேவையான அரவு பார்க்க போறோம். ஒரு தேங்காயில 1/2 முடி தேங்காவும் பின்ன ஒரு 1/4 முடி தேங்காவும் எடுத்திருக்கேன். அடுப்புல கடாய் வச்சு அது காஞ்ச உடனே அந்த தேங்காவை போட்டு நல்லா ஒரு ப்ரௌன் கலர் ஆகிற அளவுக்கு நல்லா வறுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி நான் 1 ஸ்பூன் துவரம் பருப்பும் 1/2 டீஸ்பூன் வெந்தயமும் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி அது தனியா மிக்ஸி ஜார்ல போட்டு வச்சுக்கலாம். நல்லா ஃப்ரை ஆகும் போது அது கூட ஒரு 3 சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம், கொத்தமல்லி போட்டுக்கலாம். ரோஸ்ட் பண்ணி முடிச்ச உடனே அந்த ப்ரௌன் ஆன பிறகு 2.5 டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கேன், ஒரு 1.5 டீஸ்பூன் மல்லி பொடி போட்டிருக்கேன், வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்குள்ள நம்ம பொரியலுக்கு தேவையான அந்த வாழைக்காவை கட் பண்ணி எடுத்துக்கலாம். 2 வாழைக்காய், தேவையான ஒரு வெங்காயம், 2 பச்சை மிளகாய், ஒரு 3 ஸ்பூன் தேங்காய் ஊற்றிக்கலாம், ஒரு 1/4 டீஸ்பூன் கடுகு போட்டு தாளிச்ச உடனே இந்த வெங்காயத்தையும் பச்சை மிளகாவும் போட்டு வதக்கி எடுத்துக்கலாம். அது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம், கட் பண்ணி வச்ச வாழைக்காவை போட்டுக்கலாம், 1/2 கிளாஸ் வரைக்கும் தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டு மூடி வச்சுக்கலாம். இந்த பக்கம் நம்ம குழம்புக்கு தேங்காய் எல்லாம் வறுத்து வச்சிருக்கோம் இல்லையா, அதை போய் அரைச்சி எடுத்துக்குவோம். குக்கர்ல இருந்து அந்த பருப்பு வெந்ததை எடுத்துக்குவோம். நல்ல பெரிய நெல்லிக்காய் சைஸுக்கு புளி ஊற வச்சிருக்கேன், அந்த புளியை நல்லா கலக்கி அந்த பருப்பு வேக வச்சதோட கூட அந்த புளியை கலக்கி தேவையான அளவு ஊற்றிக்கலாம். இப்போ கட்டி பெருங்காயம் நான் கொஞ்சம் லிக்விட் ஆக்கி ஃப்ரிட்ஜில் எப்பவுமே வச்சிருப்பேன், நல்ல அரோமா கொடுக்கறதுக்காக ஒரு குட்டியோண்டு பீஸ் அதில் போட்டிருக்கேன். தென் இந்த புளியை கலக்கி ஊற்றிட்ட பிறகு அந்த அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா, அதையும் கலந்துருவோம். கலந்து நமக்கு குழம்பு ஊற்றி சாப்பிட்ற அளவுக்கு லிக்விட் ஆக்கிக்குவோம். ரொம்ப லிக்விட் ஆக்காதீங்க, தண்ணி சாம்பார் மாதிரி ஆக்கக்கூடாது, நல்ல கொழுன்னு இருக்கும் அந்த சாம்பார். உப்பு எந்த அளவுக்கு வேணுமோ அதையும் போட்டுட்டு நல்லா அது கொதி வரட்டும். கொதி வரும்போது பக்கத்திலே நிற்கணும். அடுப்பில் சாம்பார்லாம் வச்சுட்டு அந்த பக்கம் இந்த பக்கம் போயிட்டோம்னா அடி பிடிச்சிரும். ஏன்னா இந்த அரவெல்லாம் இருக்குல்ல, தேங்காய்லாம் இருக்குல்ல, காய் நிறைய இல்லை, அதில் வெங்காயம் தானே இருக்கு. மீடியம் தீயில வச்சு கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். நல்லா கொதி வந்தோன்னா இறக்கி வச்சுக்கலாம். இந்த பக்கம் பொரியல் ரெடி ஆயிடுச்சு, கலந்து விட்டு உப்பு போட்டுக்கலாம். அப்போ வாங்க சாப்பிடலாம். சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. தேங்க்யூ, பை பை தங்கங்களே.